பெங்களூருவில் நடைபெற்ற ரேவ் பார்ட்டியில் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவத்தின் விசாரணைக்கு ஆஜராக கால அவகாசம் கேட்டுள்ளார் பிரபல தெலுங்கு நடிகை. மாடல் அழகிகளை வரவழைத்து விடிய விடிய போதையில் லூட்டியடித்த சம்பவத்தில் முக்கிய புள்ளிகளின் முகத்திரைகள் கிழிக்கப்படுமா? நடந்தது என்ன? வெளிநாட்டு மது, ஹைட்ரோ, கஞ்சா, கொக்கைன் என உயரக போதைப் பொருட்களுடன் நடத்தப்படும் இசை நிகழ்ச்சியை ரேவ் பார்ட்டி என ஸ்டைலாக அழைக்கின்றனர். ரேவ் பார்ட்டியில் இளம்பெண்கள் விடிய விடிய நிர்வாண நடனமாடி வாடிக்கையாளர்களை கவர்வதாகவும் கூறப்படுகிறது. இப்படி ஒரு ரேவ் பார்ட்டியில் கலந்து கொண்டுதான் தெலுங்கு நடிகை ஹேமா உள்ளிட்ட பல பிரபலங்கள் சர்ச்சையில் சிக்கியுள்ளனர். கடந்த 19ஆம் தேதி பெங்களூருவின் புறநகர் பகுதியான ஹெப்பக்கோடியில் கோபாலரெட்டி என்பவருக்கு சொந்தமான பண்ணை வீட்டில் ரேவ் பார்ட்டி நடந்துள்ளது. நிர்ணயித்த நேரத்தை தாண்டி பார்ட்டி நடந்ததால் அதிகாலை 3 மணிக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பண்ணை வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்தனர். போலீசாரை கண்டதும் போதையில் நடனமாடிக் கொண்டிருந்த பெண்கள் சிதறி ஓடி உள்ளனர். காருக்குள்ளும் பண்ணை வீட்டின் அறைகளிலும் ஆங்காங்கே சென்று அவர்கள் பதுங்கி உள்ளனர். சிலர் தங்களிடமிருந்த போதைப் பொருட்களை பண்ணை வீட்டில் உள்ள கழிவறையில் போட்டு அழிக்க முயன்றதாகவும் தெரிகிறது. சுற்றி வளைத்து நடத்தப்பட்ட இந்த அதிரடி சோதனையில் தடை செய்யப்பட்ட MDMA மாத்திரைகள், கொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதை போலீசார் உறுதி செய்தனர். 1.5 கோடி ரூபாய் மதிப்புடைய 15 கிராம் மெத்தபெட்டமைன், 6 கிராம் கொக்கைன் மற்றும் 6 கிராம் ஹைட்ரோ கஞ்சா உள்ளிட்டவையும் அதில் கைப்பற்றப்பட்டன. இறுதியில் இந்த ரேவ் பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்த ஹைதராபாத்தைச் சேர்ந்த வாசு என்பவரை போலீசார் பிடித்தனர். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தை நடத்தி வரும் வாசுவுக்கு பார்ட்டி நடைபெற்ற தினத்து அன்றுதான் பிறந்த நாளாம். சன்செட் டு சன்ரைஸ், அதாவது சூரிய அஸ்தமனம் முதல் சூரிய உதயம் வரை என பெயரிட்டு இந்த பார்ட்டியை அவர்கள் கொண்டாடி உள்ளனர். தெலுங்கு நடிகர், நடிகைகள், மாடல் அழகிகள் என 103 பேர் இந்த பார்ட்டியில் பங்கேற்றுள்ளனர். பார்ட்டியை சிறப்பிக்க நடிகைகள், மாடல் அழகிகள் என 30 பெண்களை விமானத்திலும் அழைத்து வரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் பாசு, ஒருங்கிணைப்பாளர்கள் ரணதீர், முகமது, அருண் மற்றும் நாகபாபு ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இதற்கிடையேதான் சர்ச்சையில் தெலுங்கு நடிகை ஹேமா என்ட்ரி கொடுத்திருக்கிறார். தான் அந்த பார்ட்டியில் கலந்து கொள்ளவில்லை என்றும் ஹைதராபாத்தில் தான் இருந்ததாகவும் அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டு குற்றச்சாட்டை மறுத்திருக்கிறார். హాయ్ అండి, నేను ఎక్కడికి వెళ్ళలేదు, నేను హైదరాబాద్లోనే ఉన్నాను. సో ఒక ఫామ్ హౌస్లో ఎంజాయ్ చేస్తున్నాను, చిల్ అవుతున్నాను. సో నా మీద వచ్చే న్యూస్ ఫేక్ న్యూస్, అది అక్కడ మరి ఎవరున్నారో ఏమో నాకు తెలియదు. సో అది ఫేక్ న్యూస్ అండి, అవన్నీ నమ్మొద్దు. ఓకే, థ్యాంక్ యూ. ஆனால் பார்ட்டியில் ஹாலில் இருந்து கொண்டே அங்குள்ள கார்டனில் இருந்து வீடியோ எடுத்து நடிகை வெளியிட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அவரின் விமான டிக்கெட்டும் அதை உறுதிப்படுத்தியது. இன்னொரு புறம் பார்ட்டியில் இருந்தவர்களின் இரத்த மாதிரிகள் தடயவியல் ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டது. அதில் நடிகை ஹேமா உட்பட பலர் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதியானது. பார்ட்டிக்கு போதைப்பொருள் விநியோகித்தது யார், எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என விசாரணை நீடித்து வரும் நிலையில் போதைப்பொருள் பயன்படுத்தியது குறித்து விசாரணைக்கு ஆஜராகும்படி 8 பேருக்கு CCP அதிகாரிகள் நோட்டீஸ் அளித்திருந்தனர். நடிகை ஹேமா உடல்நிலையை காரணம் காட்டி விசாரணைக்கு ஆஜராக அதிகாரிகளிடம் 1 வாரம் கால அவகாசம் கேட்டிருக்கிறார். இதனால் மீதமுள்ள சிலர் மட்டுமே விசாரணைக்கு ஆஜரானதாக தெரிகிறது. நடிகை ஹேமா ஆஜரானால் அவரிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணையில் முக்கிய புள்ளிகள் பலர் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.